வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஒரு புத்திசாலி எருது பற்றின கதை. வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சமயோஜிதமாக சமாளிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். அதை பற்றி சொல்ல போகிற கதை தான் இது. எனக்கு இந்த கதை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் ரொம்ப ஏழை, அவருக்கு ரொம்ப வயசும் ஆயிடுச்சு. அவர் ஒரு எருதை பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் வயசாகிட்டதால் அந்த எருதை சரிவர அவரால் பராமரிக்க முடியல. அந்த எருதை யாருக்கும் விற்கிறக்கும் அவருக்கு மனசு வரல. காரணம், அந்த எருதுக்கும் வயசாயிடுச்சு, ரொம்ப எலும்பும் தோலுமாக இருக்குது. வாங்கிட்டு போகிறவங்க யாரும் பாசமாக வளர்த்த மாட்டாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப யோசித்து ஒரு முடிவுக்கு வராரு. அந்த எருதுகிட்ட போய் சொல்கிறாரு, நான் உன்னை பக்கத்தில் இருக்கிற காட்டில் கொண்டு போய் விட போகிறேன். அங்கே உனக்கு தேவையான உணவு எல்லாமே கிடைக்கும். ஆனால் காட்டு விலங்குகளால் உனக்கு ஆபத்து வரலாம். அந்த விலங்குகள்கிட்ட இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதுதான் என்னால் உனக்கு இப்போ செய்ய முடியும். என்னால் உன்னை வச்சு பராமரிக்க முடியல, என்னையே என்னால் பார்த்துக்க முடியல. அதனால் என்னால் உனக்கு செய்ய முடிஞ்ச உதவி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த எருதை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த எருதுக்கும் அங்கே நிறைய உணவு கிடைக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. பெரிய காடு, ஒரு பெரிய குகை இருக்குது. அந்த குகைக்கு பக்கத்தில் அழகாக ஒரு நீர்வீழ்ச்சி போயிட்டுருக்கு. அந்த இடம் இந்த எருதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பகலெல்லாம் கிடைக்கிற உணவை சாப்பிடுது, பக்கத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சியில் போய் தண்ணி குடிச்சிக்குது, அந்த குகையில் போய் ஓய்வு எடுத்துக்குது. இப்படியே சில நாட்கள் கழியுது. அப்போது ஒரு நாள் அந்த குகையை நோக்கி ஒரு சிங்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிங்கத்தை பார்த்ததும் எருதுக்கு முதல்ல ரொம்ப பயம் வருது. இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வருது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்குது. நம்முடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. சிங்கம் பக்கத்தில் வர வர ரொம்ப கடினமாக தன்னோட குரலை மாற்றிக்கிட்டு இந்த எருது பேச ஆரம்பிக்குது. குழந்தைங்களா, இன்னும் உங்களுக்கு உணவு பத்தலையா? சரி சரி, நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் சாப்பிடுங்க. நானும் ஒரு நல்ல சிங்கமாக தேடிக்கிட்டு தான் இருக்கேன். என் கண்ணில் மட்டும் ஒரு நல்ல சிங்கம் அகப்பட்டுச்சு, அடுத்த நிமிஷமே அதை அடித்து கொன்று உங்களுக்கு கொண்டு வந்து சாப்பிட கொடுத்துடுவேன். அது வரைக்கும் பசி பொறுத்துக்கோங்க அப்படின்னு அந்த எருது நல்ல சிங்கத்துக்கு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுது. அந்த குரலையும் அதை சொன்ன விஷயத்தையும் கேட்கும்போது சிங்கத்துக்கு உள்ளூர பயம் வருது. சிங்கத்தையே அடித்து குழந்தைங்களுக்கு உணவாக கொடுக்குறேன்னு சொல்லுது அப்படின்னா இந்த மிருகம் எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கணும், எவ்வளவு ஆபத்தான மிருகமாக இருக்கணும். ஐயையோ, நாம் இந்த விலங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றினதும் அந்த சிங்கம் என்ன செய்யுது, வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி போகுது. ஓடி போய் ஒரு மரத்துக்கடியை மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கு. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. என்ன சிங்கராஜா, இப்படி மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குது. சிங்கம் சொல்லுது, அதை ஏண்டா கேட்குற, நம்ம காட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு விலங்கு வந்திருக்கும் போல. அந்த விலங்கு சிங்கங்களைத்தான் உணவாக சாப்பிடும் போல. அதனோட குட்டிங்க கிட்ட நல்ல சிங்கமாக கிடைச்சா உங்களுக்கு உணவாக கொண்டு வந்து தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.
அப்படின்னு பயத்தோடு சொல்லுது. அதை கேட்ட நரி விழுந்து விழுந்து சிரிக்குது. சிங்கராஜா, உங்களை அடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு மிருகம் இருக்கா? என்னால் சிரிப்பே தாங்க முடியல. இதுக்கு போய் இப்படி பயந்துக்கிறீங்களே. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஏதோ ஒரு மிருகம் உங்ககிட்ட நாடகம் ஆடுது. அது என்னன்னு பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு சிங்கத்தை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகுது. சிங்கமும் நரி கூட போக ரொம்ப பயப்படுது. அதை புரிஞ்சுக்கிட்ட நரி சொல்லுது, சிங்கராஜா, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கூட வரேன்ல, வாங்க அது யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லுது. சிங்கம் சொல்லுது, நீ கூட வர்றது தாண்டா பயமே. நீ பாதியில் விட்டுட்டு ஓடிட்டினா? ஓ, அப்படி நினச்சி பயப்படுறீங்களா? அப்போ ஒன்று பண்ணுவோம். என்னோட வாளையும் உங்களோட வாளையும் சேர்த்து கட்டிக்கலாம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓட முடியாது. சரியா மகாராஜா அப்படின்னு நரி கேட்குது. இந்த யோசனைக்கு ஒத்துக்கிட்டு சிங்கமும் நரியும் அவங்க வாளை ஒன்றா சேர்த்து கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு அந்த குகையை நோக்கி போகிறாங்க. இப்போ எருதுக்கு புரியுது, ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறது புரியுது. இப்போவும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த எருது ரொம்ப சமயோஜிதமாக யோசித்து ஒரு வேலை பண்ணுது. என்னென்னா, அந்த நரியும் சிங்கமும் குகைக்கிட்ட வந்ததும் எருது மறுபடியும் அதே கடினமான குரலில் சொல்லுது, வா வா நரி, எப்படியாவது ஒரு சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்ன, கூட்டிகிட்டு வந்துட்ட. பரவாயில்லையே, நீ பலே கெட்டிக்காரன்தான். இன்னைக்கு நீ கூட கொஞ்சம் சிங்கக்கறி சாப்பிட போகிற. என்னது இது, இந்த சிங்கம் அப்படி ஒன்றும் கொழுன்னு இல்லையே. பரவாயில்ல, என் குழந்தைங்களுக்கு சிங்கக்கறினா தான் ரொம்ப இஷ்டம். கூட்டிகிட்டு வா, சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் சிங்கத்துக்கு தலகால் புரியல. அச்சச்சோ, நம்மளை கொல்றக்காக தான் இவனே நம்மளை கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல இருக்கே அப்படின்னு பயந்து விழுந்தடிச்சு ஓடுது. ஓடின வேகத்தில் நரியை தன்னோட கட்டி இருக்கிறத அது மறந்துடுது. ஒரே வேகமாக ஓடுது. கட்டப்பட்டிருந்த நரி கல்லுலையும் முள்ளுலையும் அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு இறந்தே போகுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிங்கம் அந்த குகை பக்கமாக வரவே இல்லை. எருது அதுக்கப்புறம் சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அந்த குகையிலேயே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எவ்வளவு அருமையான கதை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக அந்த எருது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் வாழ்க்கையும், இப்படி தான். எந்த ரூபத்தில் வேணாலும், எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் ஆபத்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பயந்து அழுது புலம்பியெல்லாம் நம்மளால் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. பொறுமையாக, நிதானமாக, சமயோஜிதமாக யோசித்து சூழ்நிலையையும் நம்ம புத்திசாலித்தனமாக கையாண்டோம்னா நமக்கு எப்போவுமே வெற்றி தான். சரி, இன்றைக்கி இது போதும். மறுபடியும் அடுத்த கதையில் சந்திப்போம். குட் நைட்.